ஹாய், நம்ம ஏ டு செட் மைண்ட் வாய்ஸ் சேனலுக்கு புது கேமோடு வந்திருக்கேன். இது ஒரு பஸ் டிரைவிங் எமுலேட்டர் தான். டெத் ரோடு பஸ் எமுலேட்டர் இது பேர். ரொம்ப ரிஸ்கியான டிஃப்ரெண்ட்டான ஹில்ஸ் சாலைகளில் நம்ம அந்த பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகணும், பேசஞ்சரை ஏற்றணும். இந்த கேமை வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை பின்தொடருங்க. ஷார்ட்ஸ் நிறைய நம்ம வீடியோவில், அதாவது நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் நிறைய இருக்குது. ஏற்கனவே அதிகமான ஷார்ட்ஸுகள் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸுகளை திரும்பியும் உத்வேகம் கொடுத்து நீங்கள் அதிக வியூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வியூஸ் ஏறும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்ஸ் பழைய ஆர்சி கார் ஷார்ட்ஸு, ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட ஷார்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன். அந்த ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஷார்ட்ஸுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னோடய சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த கேமோட எந்த ஒரு ஆரம்பத்துக்கு பிளான் பண்ணிருக்கோம். இந்த கேமோட ஏற்கனவே சொல்லிட்டேன். டெத் ரோடு பஸ் சிமுலேட்டர். இது ஏற்கனவே இருந்த கேமோட டெத் ரோடு பஸ் சிமுலேட்டர். ஏற்கனவே நம்ம விளாண்ட கேம்லாம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். இந்த கேமுக்குள்ளே போகலாம். இதை காமெடியாகவும் நான் கொண்டு போகணுன்னு வச்சுருக்கேன். காமெடி ப்ளஸ் த்ரில்லிங் எனக்கு கடந்த ஒரு பஸ் பயணம் தான் இது. வாங்க, இதனுடைய எபிசோடு இந்த ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே முடியாது. இந்த ஸ்டேஜை வந்து முடிக்க முடியல என்னால். இருந்தாலும் இந்த ஸ்டேஜை வந்து நல்ல உங்களுக்கு ஃபுல்லி என்டர்டெயினாகவும் அப்புறமா காமெடியாகவும் கொண்டு போகணுன்னு இருக்கேன். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டேஜ் வந்து மிஷன் மோடில் செலக்ட் பண்ணி நான் விளாடுறேன். மிஷன் மோடில் வந்து பேசஞ்சரை சில பேரை ஏற்றி நம்ம கொண்டு போய் அவங்க எங்கெங்கே இறக்கணுமோ இறக்கணும். ஆனால் நான் 2 முறை வந்து நம்ம பஸ்ஸு வந்து ஓட்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த பஸ்ஸை வந்து ஓட்ட முடியல. மொதல் டைமில் பஸ்ஸு ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே பஸ்ஸு வந்து தடுமாறி ஃப்ரிட்ஜிலேருந்து கீழே விழுந்து அந்த கேம் வந்து ஓவர் ஆகிடுச்சு. திரும்பியும் விளாடும்போது நம்மளுக்கு கேம் வந்து ஓரளவுக்கு உள்ளே போனேன். ஆனால் என்னன்னு தெரியல, சில காரணங்களால் கேம் வந்து திரும்பியும் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில இதுக்கு பேரு குப்பலாரி. ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நான் அடிக்க இந்திரா டிராவல்ஸ், வடிவேலு, முரளி, டப்பா டான்ஸ் பஸ் கிளம்பிருச்சு. நம்ம மிஷன் ஸ்டார்ட். மக்கள் ஏறிக்கிங்க, வாங்க. ஐயோ, எடுத்த உடனே கவுத்துட்டானடா, போச்சான். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில் தான். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில் தான். மக்களே, நம்ம பார்த்தீங்களா, அந்த மிஷின் தான். அந்த பாலத்தில் கேப் இருக்கும். அந்த கேப்பை, அந்த பாலத்தை வந்து அந்த கொடுத்துருக்க பீஸை வச்சு அடைச்சிட்டு நம்ம பஸ்ஸை கொண்டு போகணும். அந்த மிஷின் தான். எனக்கு எப்படி இந்த மிஷினை முடிக்கணும்னு தெரில. வாங்க திரும்பியும் கேமுக்குள்ளே போகலாம். கொய்யா புது ரோட்டில் தான், கொய்யா அந்த ரோட்டில் தான் நின்றாடும் வெள்ளி நிலவு. கொய்யா ராத்திரி. என்னடா போய் சொல்லிட்டான். ஒன்றே உளுந்து சாவறான் பள்ளத்துக்குள்ள. டிரைவராடா இவன், ஏன்னா டிரைவர் இல்லைன்னா சவுட்டுக்குள்ளே போய் முட்டிக்கிட்டு நிற்கான். ஐயோ, கண்ணு தெரியாதுன்னு தெரில. கரப்பாம்பூச்சி டிரைவர் மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கான் ஓட்டிக்கிட்டு.
வா வா பின்னாடி வா பின்னாடி வா, ரிவர்ஸ் கியரை போடு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, தூங்கிட்டானா இடிச்சிட்டு? திரும்ப வா. ரிவர்ஸ் கியரை போட்டு அப்படியே ரைட்டுக்கா திரும்ப ஸ்டீரிங்க, ரைட்டுக்கா ஓடி, லெஃப்ட்டுக்கா ஓடி ஸ்டீரிங்க. இப்போ சென்டருக்கு வா. இப்போ போடுறான், இப்போ போடுறான். போட்டு 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 செம்ம. என்ன ஆ ஆள் ஏறாண்டாமா ஊருக்கு போகிற ஆட்களு. ஏன் நீங்கள் ஏறுங்கடா ஏறுங்கடா ஏறுங்கடா. உஸ்லம்பட்டி, பாராப்பட்டி, காக்காப்பட்டி, கக்காப்பட்டி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஐயோ பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பிள் ஜூஸ் எடுத்து தரவா? அட நோ நோ, பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி. பிஸ் பிஸ். எது பிஸி பிஸா? இதுக்கு தான் இங்கிலீஷ் டேஞ்சர் தெரியாதவங்க. ஜோன்லேருந்து அப்படியே திரும்புது. நேராகவும் போக முடியாது, ரைட் கட்டும் போக முடியாது. லெஃப்ட் கட்டில் போகிறேன். அதான் நம்ம போகிற கரெக்டான பாதைன்னு நினைக்கிறேன். அப்படி போவோம். ரொம்ப கிரிட்டிக்கலான பாதை தாங்க. அதுதான் இந்த பாதையில் வளைவு பாதை. அதுவும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் சகதி, அதாவது ஃபுல்லாக செடி கொடிகள் இருக்குது. இந்த பக்கம் கடலாக பாறையான்னு தெரியாது, அந்த பக்கம் ஃபுல் கடல். அது ஓகே. என்ன நின்றுட்டான், ஓரமாக ரொம்ப ஒட்டி இறக்கிட்டாங்க போல். திரும்ப லெஃப்டில் இழுக்கணும். வேஸ்ட் கீரை போட்டு ரைட் சைடில் திரும்ப லெஃப்ட் சைடில் ரைட் கட் பண்ணி வேஸ் எடுத்து ரைட்டில் வரணும். ஒடிச்சு ஃபுல்லாக ஓடிச்சு லெஃப்டில். ஆமாம் லெஃப்டில் ஓடிக்கணும். லெஃப்டில் ஓடிச்சு திரும்ப ரைட் கட் எடுக்கணும். ஆமாம் ஓவராக முன்னாடி போவாதடா டேய், கிணறு இருக்கு. ஒரு வழியாக அப்படியே ரைட்டை ஓடிச்சு லெஃப்டை கட் பண்ணி அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து நைஸாக ஹேண்டில் பண்ணி அப்படியே கொண்டு போனோம். இல்லைன்னா நம்மளை கொண்டு நம்மளையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு கடலுக்குள்ளே தெளிவோம். ராட்சசம் பஸ்ஸு. அதுவும் இந்த ஹெவி பஸ் இருக்குல்லங்க, இந்த மாதிரி ஏர் பஸ்ஸெலாம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். ஆமாம், கேம்லேயே இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா டர்ரு கிழிஞ்சிருது. அப்போது நிஜத்தில் ஓட்டுறவங்களாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு மலைப்பாங்கான இடத்துல, பாலத்தில், குறுகலான பாதை, வளைவு பாதையில் போகும்போது சும்மா டர்ராக தான் இருக்குதுங்க. பாருங்கள், நம்ம எங்கேயோ நம்ம ஒரு பக்கம் போனால் வண்டி ஒரு பக்கம் போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் போல. இவனை கேமராவை உள்ள பஸ்ஸுக்குள்ளே கொண்டு போய் பஸ் ஸ்டீரிங்கை பார்த்து அப்படியே ஓட்டி கொண்டு போகணும்னு பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது கண்ணு கொஞ்சம் மங்கலாக பிளாராக இருந்துச்சு. என்னமோ நைட் டைம் மோட்டில் இருந்த மாதிரியே இருந்துச்சு. கேமராவை உள்ளே கொண்டு போனோன்னா, பஸ்ஸுக்குள்ளே கொண்டு போனோன்னா, பஸ்ஸுக்கு வெளியே இருந்தால் பிரைட்டாக இருக்குது, உள்ளே போனால் இருட்டாக இருக்குது. என்னன்னு தெரில, இது கேம் மோடா இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு நீங்களே யூகிங்க. என்ன நடந்திருக்கும்? பாதாளத்தில் விழுந்துட்டோம். திரும்ப மறுபடியும் உயிர் பிடிச்சி திரும்ப, அதாவது இது வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டு முடிஞ்சிட்டு, ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர், செகண்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர், திரும்ப தேர்ட் அட்டம்ப்ட்டு, அதாவது மூணாவது திரும்ப நம்ம உயிர் பிடித்து திரும்ப வண்டி எடுக்கிறோம். ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைப்பா அப்படின்ன கதையாக நம்ம கதை இருக்குது. 2 வாட்டி பேசஞ்சர்களை கொண்டு கடலுக்குள்ளே, கிணத்துக்குள்ளே, சகதிக்குள்ளே தள்ளி எடுத்து திரும்ப வாரம் உயிரோடு எழுந்துச்சு. இந்த வாட்டியாவது தப்பிப்போமா பார்ப்போம். பாருங்கள், எடுத்த உடனே கண்ட மாதிரி பாருங்கள், கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல. ஸ்டாப்பு மேலேயே ஏற்றி இறக்கிட்டான். வாங்க வாங்க சீக்கிரம் ஏறுங்கடா. இந்த பஸ் டிரைவரை நம்பியாடா ஏறுறிய? இவன் போய் 1 கிலோமீட்டருக்கு கூட போக மாட்டானாடா, ஒழுங்காக உங்களை கொண்டு போய் சேர்ப்பானாடா. ஏன்டா இப்படி பம்படியாக வந்து பழிகடா மாதிரி ஏறுறீங்க? ஓமா ஓம் பாராய் நீ ஓராய் போகும் டம்பெக தோறமில்லை நீ வாராய்.
தபால் லாரில ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரே எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. ஒண்ணும் ஆகலையோ. என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறல. இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தானே உடைஞ்சு போச்சு. தலைவாணி பக்கி இதுல வந்து ஏறிடுச்சு. ஏப்பா ரன்னிங்லே ஏற ரன்னிங்லே இறங்குற, ஸ்டாப்ல ஏற மாட்டியா? அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு. ஏன் இன்னைக்கு வேற வண்டி கிடைக்கலையா? எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு. சரி இப்படி வாருது. இங்க வெறும் தாலிக்கேறுதா? இதுதானா? இதெல்லாம் ஏன் ஏத்துற? உச்சாரையா உச்சாரு ஓரஞ்சார உச்சாரு நகருக்கு உச்சாரு வாங்காது உச்சாரு உச்சாரையா உச்சாரு ஓரஞ்சார உச்சாரு. என்ன பாட்டு சிக்னலா? ஏன் பாசஞ்சரை நான் தாண்டா காப்பாத்துறேன், வேற யாரு காப்பாத்துவா? முதல்ல ஒன்னா காப்பாத்தி கடி. என்னைய காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும். போடா, ஓடுற வண்டியில இறங்கி வீருக்குள்ள போயிடாத திருட்டு பயவுள். அடிச்சு போயிட்டாயா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் கலெக்ஷன் காசு கட்டுறதுக்கு எங்க போவேன்? பாவிகளா பாவிகளா, கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்கே பொழப்பு. 100 அளவு பசங்களால அடிச்சு போயிடாங்க. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. பேசாம ஓட்டியாச்சு. எம்ஜிஆர் முன்ன பாத்துருக்கா இல்லையா? பிரேக் டைம், எல்லாரும் வெளியில் போயிட்டு வாங்க. வெளியில் போனால் போயிட்டு வாங்க. பெட்ரோல் ஃபியூல் போடணும். ஃபியூல் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. ஓகே ஓகே போயிட்டு வாங்க. போகலாம். ரைட், பெட்ரோல் போட்டாச்சு. வாங்க வாங்க ஏறுங்கம்மா. எல்லோரும் ஏறியாச்சா? அவன் வரல இவன் வரலன்னு சொல்லக்கூடாது. எல்லோரும் ஏறுங்க டக்கு டக்குன்னு. கிளம்பிட்டு வண்டி கண்டன்னு கிளம்பிட்டு. ஓகே, இந்த கிராஸ் வளைவு ரொம்ப டேஞ்சரஸ் வளைவு. இதில் எப்படி திருப்ப போகிறோன்னு தெரில. கொஞ்சம் எல்லோரும் நல்ல சீட்டு ஓரமாக உட்காந்துங்க. நல்லா இறுக்கி கம்பியை பிடிச்சிங்க. எப்படி என்ன கண்டிஷனில் திருப்ப போகிறேன்னு எனக்கே தெரில. சரியான வளைவு போகிறது பாருங்க. ஆமாம், சும்மா ஜம்முன்னு போகிறான். இந்த ஆடா விட்டுறதே. ஏய் திரும்பியும் உள்ளே விட்றாடா. இப்போ கேர்ஃபுல்லாக போகணும். இந்த ஸ்டேஜை மட்டும் கிட்ட கொஞ்சம் போயிட்டோம், பாலத்துக்கிட்ட இந்த ஸ்டேஜை முடிச்சிடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அந்த வளைவில் தாங்க சும்மா பவர் ஸ்டீரிங் மாதிரியா இருக்குது. வளைவில் சில நேரம் ஜெர்க்காகி நம்மளே மிஞ்சி ஸ்டேரிங்கை கண்ட மணிக்கு திருப்பிடுறோம். கொஞ்சம் நடுக்கம். அதாவது ரியலாகவே ஒரு காரை ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸு இந்த பாதையில் இருக்குது. அதாவது இந்த ஹில்ஸு பாலத்தில் ஒரு உண்மையான பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. அதனால் பஸ்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, இதுலேயும் நிப்பாட்டி பேசஞ்சரை ஏற்றியாச்சு. ஓகே, பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த பாலத்துக்கிட்ட போயிட்டோன்னா ஸ்டேஜி நம்ம ஓகே பண்ணிடலாம். இலை 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 ஏய், என்ன திரும்பியும் கடலுக்குள்ளேயே போகிறான்? குளிக்கலையா? வண்டியை சர்வீஸ் பண்ணலான்னு பார்த்துட்டானா? உள்ளே போட்டு முக்கிய எடுத்து போ ஓரமாகவே போ. கரெக்டாக சென்டராக போட்டும். கட்ட வண்டி கப்பாத்த வண்டி நாலு வந்து அறிஞ்ச வண்டி அறிஞ்ச வண்டி மறதி குப்பா. இப்போ ஓகே போட்டு இது ஒரு ஆண்ட்ராய்டு கேமு. நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபோனில் ஆண்ட்ராய்டு மொபைலில் விளாட்லாம்.
பெரிய பெரிய கப்பல்களெல்லாம் இந்த பிரிட்ஜில் இருந்து நம்ம டேப் பண்ணி விட்டோம்னா அது எவ்வளோ அடி தூரம் பாய்ஞ்சு போய் விழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பிரிட்ஜு ஜம்ப் கேம் தான். அதாவது கார் இருக்குல்ல, கார் ஜம்ப் இருக்குல்ல, அதே மாதிரி இது ஒரு பிரிட்ஜ் ரேங்க் ஹை ஜம்ப்பு கேம். நல்ல த்ரில்லிங்காகவும் நல்ல அட்வென்ச்சராகவும் இருக்கும். இந்த கேம் நீங்கள் விளாடணுன்னா ஆண்ட்ராய்ட் கூகுள் ப்ளேயில் அவைலபிளாக இருக்குது. கேம் விளாடுங்க. இன்னொன்று நம்ம மன்ஸ்டர் ட்ரக்கு கேம்ஸில் புது ஒரு ட்ரக் கேம் வருது. மன்ஸ்டர் ட்ரக் கேம் ஸ்டன்ட்ஸ் எமுலேட்டர்னு சொல்லிட்டு அந்த கேம் வந்து வந்திருக்கு. இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதனுடைய கேம் ப்ளே வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அதனுடைய சின்ன அந்த கேமில் உள்ள சின்ன கிளிப்பு தான் இது. நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.